அதாவது பொங்கல் தொடர் விடுமுறை. அதனால அவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று குடும்பத்துடன் கொண்டாட முற்படுகிறார்கள். இதனால் அதிக அளவு சென்னை விமானம் நிலையத்திலிருந்து விமானம் மூலயமாக சொந்த ஊர் செல்ல முற்படுகிறார்கள். இதனால் அங்கு அதிக அளவு பல்வேறு ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் விமான கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இதனால் அந்த விமான பயணிகள் வழியே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மதுரை, திருச்சி, கோவை, தூத்துக்குடி, சேலம், அப்புறம் திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. வழக்கமான மதுரைக்கு வழக்கமா 3,999 ரூபாய் இருந்த கட்டணம் இப்போ 17,645 ரூபாய். அதுபோல் திருச்சிக்கு 2,199 ரூபாய் இருந்தது. இப்போது 14,337 ரூபாய். கோவைக்கு 3,485 ரூபாய் என்ற கட்டணம் 16,647. அதுபோல் தூத்துக்குடிக்கு 4,000 இருந்தது 12,000. அதுபோல் திருவனந்தபுரத்துக்கு 3,200 ரூபாய் இருந்தது 17,700 ரூபாய். அதுபோல் சேலத்துக்கு 2,700 ரூபாய் இருந்தது தற்போது 9,500 ரூபாய் என இதுபோல் பல்வேறு நகரங்களுக்கு செல்லும் விமானத்தை அதிக அளவு கட்டணம் ராக்கெட் வேகத்தில் உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கட்டணங்கள் எப்படி நிர்ணயிக்கிறார்கள் என்றால், முதலில் ஒரு கட்டணம் நிர்ணயிப்பார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிமாண்ட் ஏற்படும் போது கொஞ்சம் அதிக ஒரு 2,000 ரூபாய் அதிகரிக்கும். ஆனால் இது போல பொங்கல், தீபாவளி மற்றும் புத்தாண்டு போன்ற காலங்களில் 4 மடங்கு 3 மடங்கு என அதிக அளவு உயர்த்தப்படுவதால் அந்த பயணிகள் அந்த விமான நிலையம் வந்த பிறகு அதிர்ச்சி அடைந்து வேறு வழி இல்லாமல் தங்கள் கொண்டாட செல்லும் பணத்தையே முழுவதும் செலுத்தி அவர்கள் விமான டிக்கெட்டில் பயணம் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள்.